இவ்வளோ பிரச்சனைக்கும் நான் தாண்டி காரணம். நான் மட்டும் தாண்டி காரணம். என்னால் தான் எல்லா பிரச்சனையுமே நடந்துச்சு. வெற்றி அவமானப்பட்டதும் என்னால் தான். நிறைய பிரச்சனைகள் என்னால் தாண்டி நடந்துச்சு. என்னக்கா சொல்கிறேன்? இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கேன். இது நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? உங்ககிட்ட சொல்ல முடியாமல் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ யார்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியலக்கா. வேண்டாக்கா, வேண்டாம். இப்போ என்னை பற்றியோ இல்லை வெற்றை பற்றியோ உண்மை அக்காவுக்கு தெரிய வேண்டாம். அவள் தாங்க மாட்டா. எனக்கு முன்னாடி இருந்தே அவள் வெற்றியை லவ் பண்ணுறாக்கா. இதை பற்றி ஆறாமற பேசுவோம். அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியலக்கா. பேசினா தனியாக 2 பேரும் பேசலாக்கா, ப்ளீஸ்க்கா. எனக்கும் புரியலடி. காஃபியா இதை பற்றி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல. இந்த பின்னாடி இருக்கிறவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். சரி, நீ சொல்கிறபடியே கேட்போம். ஏண்டி என் மேலே நீங்கள் கூட கோவமாக இருக்கீங்களாடி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களாடி? இல்லை, உன்னை பற்றி நாங்கள் தப்பாக நினைக்கல. நீ கோபக்காரின்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ அவர் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்கேங்கிறத நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம். ஆனால் இதை பற்றி எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே. எப்படி என்னால் சொல்ல முடியும்? நான் வெற்றி எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா? வெற்றி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லடி. அவன் மேலே கோவம் இருக்கிற லெவலுக்கு காதல் இருக்கு. நாளுக்கு நாள் அவன் மேலே இருக்க காதல் அதிகரிச்சுட்டே தான் போகுதே ஒழிய கம்மியாகலடி. என்னால் வெற்றியை மறக்க முடியாதுடி. அவன் இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்கிட்ட அவன் ஆசையாக பேசினான். எல்லாருமே அவனை பற்றி என் மனசில் ரொம்ப அபிப்பிராயம் விதைச்சிட்டாங்கடி. அது ஏன் தப்பு இல்லையே, பெற்றவங்களோட தப்பு தானே. கல்யாணம் உனக்கும் அவனுக்குன்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமும் மனசில் பதிய வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு. அதுவே காதலாக மாறிடுச்சு. இப்போ அது வெறியாக மாறின அவளுக்கு ஆயிடுச்சுடி. நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில. சத்தியமாக வெற்றி இல்லைனா அடுத்த நிமிஷம் இல்லை, ஏன் அடுத்த நொடி நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டி. தெரிஞ்சுக்கோங்க. என்னக்கா பேசுகிற நீ? என்ன பேசுகிற? தெரிஞ்சுதான் பேசுறியா? இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. வெற்றி மாமா மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். முதல்ல மாமாக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லு. எனக்கு அதை பற்றி தெரியலடி. அவன் அப்போ இருந்தே என்னை பிடிக்கலன்னு தான் சொன்னான். ஆனால் என்கிட்ட ஆசையாக பேசினா, என்கிட்ட நெருங்கி வந்தான். ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. என்னை தவிர வேறு யார் அவன் கூட இருந்தாலும் சத்தியமாக நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன். நான் செத்துருவேண்டி. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அக்கா இல்லாத வாழ்க்கையில் எங்களால் இருக்க முடியாதுல்ல. அக்கா எனக்கு முன்னாடி இருந்தே வெற்றி மாமாவை விரும்பியிருக்கா. அப்படி பார்க்கும்போது சத்தியமாக வெற்றி மாமா கூட அக்கா சேர்றது தானே நியாயம். நான் இப்போ தானே இடையில வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரோட வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கணும்? இந்த மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. ஆனால் அவனோட மனசு வேதனைக்கு அக்கா தான் காரணங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் அக்கா இவ்வளோ லவ் பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. எனக்காக எல்லாம் ஒரு உதவி பண்ணுவீங்களா? எப்படியாவது வெற்றி என் கூட சேர்த்து வைப்பீங்களாடி? உங்கள் 2 பேரையும் நம்பி தாண்டி நான் இருக்கேன். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராமல் பார்த்துக்குங்கடி. ப்ளீஸ் டி, எப்படியாவது என்னை வெற்றி கூட சேர்த்து வச்சிருங்கடி. அக்கா நீ கவலையே படாத. வெற்றி மாமா தான் உனக்கு புருஷன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா, உனக்கு வெற்றி மாமா தான் தாலி கட்டுவாருக்கா. உனக்கு தாலின்னு ஒன்று ஏறினா அது வெற்றி மாமா கையால் மட்டும்தான் ஏறும்க்கா. நீ கவலையே படாத. கண்டிப்பாக வெற்றி மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாருக்கா. நீ கவலைப்படாத. அதுக்கு நான் என்ன பண்ணமோ பண்ணுவேங்க்கா, கவலைப்படாத. இதுக்காகடி இப்போ இப்படி சொன்ன? நீயும் வெற்றியை உயிருக்கு லவ் பண்ணுறீங்கடி. அதை பற்றி அப்புறம் பேசலாங்க்கா. இப்போ அக்காவை சமாதானப்படுத்த பாரு. சரிக்கா, நீ அழுகாத. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு போய் அமைதியாக இருக்கா. இந்த ஊர்லேருந்து போகிறதுக்குள்ளே உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறது தான் என் வேலையாக இருக்கும். அம்மா அப்பா முன்னாடி போய் அழுது வடிஞ்ச முகத்தோடு போய் நிற்காத. அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு வெற்றி மாமா கூடயோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க யார் கூடயும் பேச வேண்டாம். இப்போதைக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அவங்க ரெடியானதுக்கப்புறம் ஏதோ ஒரு முடிவு பண்ணலாம். பத்தாத்துக்கு ஊர் திருவிழா வேறு வருதுன்னு சொல்கிறாங்களே, மாற்றம் ஏதாவது நடக்கும்க்கா. எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கணும். கடவுளே நீ தான் எப்படியாவது இவங்க 3 பேர்த்து மனசில் இருக்கிறதுல யாராவது ஒருத்தராவது மாறிணும்.
அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். சுனிதாவும் வெற்றி உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்களே. ஆனால் இது என்ன புது பிரச்சனை? அக்கா மனசில் வெற்றி மாமாவை பற்றி இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. தேவையில்லாத புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வராத கடவுளே ப்ளீஸ். இது வரைக்கும் நான் அதிகமாக உங்களை யாரையுமே கும்பிட்டதில்லை. கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது அக்காவோட மனசில் இருக்க எண்ணத்தை மாற்றி வெற்றியையும் சுனிதாவையும் சேர்த்து வச்சுட்டு அக்காவோட மனசை மாற்றி கொடு கடவுளே ப்ளீஸ். கடவுளே, எப்படியாவது வெற்றி மனசுலேருந்து என்னை தூக்கிட்டு அக்காவை உட்காரவே, அதே மாதிரி என் மனசுலையும் வெற்றியை எடுத்துட்டு வெற்றி மனசுலையும் நான் இருக்கக்கூடாது ப்ளீஸ். எப்படியாவது நல்லபடியாக அக்காவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் ப்ளீஸ். முருகா முருகா, என்னோட வாழ்க்கையில் எல்லாமே நான் நினச்சபடி மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் மாறி நடக்குது, அதை நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் முருகா, எப்படியாவது என்ன வெற்றிக்கிட்ட சேர்த்து வச்சிடு. நீ பிரித்து வைக்கணும்னு நினைக்காத, என்னால் முடியாது. நான் இப்போ எதுக்கு துணிஞ்சுதான் நிற்கிறேன். எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எதிரியே என் தங்கச்சி வராளே, ஒத்துக்க முடியாது. இந்த வெற்றிக்காக நான் இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன் முருகா. எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில் அவனை நான் அடைஞ்சே ஆகணும். அவனால் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லணும் முருகா. இப்போ கூட அவனால் கண்ணீர் விட்டுட்ருக்கேன். அதுக்கெல்லாம் வேதனை சொல்லணும் முருகா, சொல்லணும். இப்போ ஏன் அழுதுட்ருக்கேன்? அழுகாதுன்னு சொன்னல்லக்கா. என் அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாள்ல. கரைப்பார் நினச்ச கல்லும் கரையுங்கிறதுக்கு நீங்கள் தாண்டி உதாரணம். நான் நினச்சது நடக்கணும்டி, நடந்தே தீரணும். அது வரைக்கும் ஓய மாட்டான் இந்த காவ்யா.